ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகான மத்தியான நேரம். ஆலிஸ் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு அவளோட அக்கா கூட ஆத்தங்கரையில உட்கார்ந்துட்டு இருந்தா. அவங்க அக்கா ஒரு பெரிய புக்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த புக்குல ஒரு படம் கூட இல்ல, யாருமே பேசிக்கிற மாதிரியும் இல்ல. இதை பார்த்த ஆலிஸ்க்கு ரொம்ப போர் அடிச்சது. ஒரு படமும் இல்ல, பேச்சும் இல்ல, இந்த புக்க வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு ஆலிஸ் யோசிச்சா. அப்படியே லேசா தூக்கம் வர்ற நேரத்துல திடீர்னு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. ஒரு வெள்ளை முயல் அவளை தாண்டி வேகமா ஓடுச்சு. அதிசயம் என்னன்னா, அந்த முயல் ஒரு கோட் போட்டிருந்தது, கையில ஒரு வாட்ச், பாக்கெட் வாட்ச் வச்சிருந்தது. ஐயோ, லேட் ஆயிடுமே, லேட் ஆயிடுமே அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுச்சு. ஆலிஸ் ஆச்சரியத்துல துள்ளி குதிச்சு எழுந்தா. என்னது, வாட்ச் கட்டிக்கிட்டு பேசுற முயலா? இது எங்கதான் போகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அந்த முயல் பின்னாடியே ஓடுனா. அந்த முயல் ஒரு மரத்துக்கு அடியில இருந்து பெரிய பொந்துக்குள்ளே குதிச்சது. ஆலிஸும் விடாம அதுக்குள்ளே குதிச்சுட்டா. ஆலிஸ் உள்ளே விழுந்துகிட்டே இருந்தா. அது முடிவே இல்லாத பள்ளம் மாதிரி இருந்துச்சு. விழும்போது சுத்தி பார்த்தா அலமாரிகள், மேட், ஜாடிங்கன்னு எல்லாம் அடுக்கி வச்சிருந்தது. நம்ம உலகத்தோட மையத்துக்கே போயிடுவோம் போலயே அப்படின்னு அவ யோசிச்சா. கடைசியா ஒரு காய்ஞ்ச இலை குவியல் மேல சாஃப்டா வந்து விழுந்தா. அங்க ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு. அதுல நிறைய கதவுகள் பூட்டி இருந்தது. நடுவுல ஒரு கண்ணாடி டேபிள் மேல ஒரு குட்டி தங்க சாவி இருந்துச்சு. அந்த சாவியை எடுத்து எல்லா கதவுலையும் போட்டு பார்த்தா. கடைசியா ஒரு குட்டி கதவு திறந்துச்சு. அது வழியா பார்த்தா அழகான பூங்கா, நீருற்றுகள்னு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த கதவு ரொம்ப சின்னது. ஆலிஸால உள்ள போக முடியல. நான் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கும் போது அங்க ஒரு பாட்டில் இருந்துச்சு. அதுல என்னை குடி, ட்ரிங்க் மீ அப்படின்னு எழுதியிருந்தது. ஆலிஸ் அதை குடிச்சதும் மேஜிக் மாதிரி சின்னதா ஆயிட்டே போனா. இப்போ அந்த கதவு வழியா போக முடியும். ஆனா ஒரு தப்பு நடந்துடுச்சு. சாவியை டேபிள் மேலேயே மறந்து வச்சுட்டா. இப்போ அவளால சாவியை எடுக்க முடியல. அப்புறம் அங்க இருந்து ஒரு கேக்ல என்னை சாப்பிடு, ஈட் மீ அப்படின்னு இருந்தது. அதை சாப்பிட்டதும் ஆலிஸ் கடகடன்னு வளர ஆரம்பிச்சா. தலை சீலிங்ல முட்டுற அளவுக்கு பெருசாயிட்டா. என் வாழ்க்கையிலேயே இதுதான் ரொம்ப விசித்திரமான நாள் அப்படின்னு அவளை சொல்லிக்கிட்டா. அப்புறம் ஒரு வழியா ஏதோ பண்ணி மறுபடியும் சரியான உருவத்துக்கு வந்து சாவியை எடுத்துட்டு அந்த பூங்காவுக்குள்ள போயிட்டா. பூங்காவுல நடக்கும்போது ஒரு மரத்து மேல செஷயர் பூனை, செஷயர் கேட் உட்கார்ந்திருந்தது. அது வாய் நிறைய சிரிப்போட இருந்தது. நான் எந்த வழியா போகணும்னு சொல்றீங்களா அப்படின்னு ஆலிஸ் பணிவா கேட்டா. அது நீ எங்க போகணும்னு நினைக்கிறையோ அதை பொறுத்தது அப்படின்னு அந்த பூனை சொல்லுச்சு. எனக்கு எங்க போறதுன்னே தெரியலையே அப்படின்னு ஆலிஸ் சொன்னா. அப்படின்னா நீ எந்த பக்கம் போனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை மெதுவா மறைய ஆரம்பிச்சது. கடைசியில அதோட சிரிப்பு மட்டும் காத்துல மிதந்துட்டு இருந்தது. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு இடத்துல ஒரே சத்தமும் சிரிப்புமா இருந்துச்சு. அங்க மேட் ஹேட்டர், மேட் ஹேட்டர், ஒரு முயல், அப்புறம் ஒரு சுண்டலி எல்லாம் உட்கார்ந்து டீ குடிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய சீட் காலியா இருந்தாலும் ஆலிஸை பார்த்ததும் இடம் இல்ல, இடம் இல்ல அப்படின்னு கத்துனாங்க. அப்புறம் ஹேட்டர் ஒரு விடுகதை கேட்டான். ஏன் ஒரு காகம் ரைட்டிங் டெஸ்க் மாதிரி இருக்கு? Why is a raven like a writing desk? ஆலிஸ் ரொம்ப யோசிச்சும் விடை தெரியல. எனக்கு தெரியல, நீயே சொல்லிடு அப்படின்னு ஆலிஸ் சொன்னா. எனக்கும் தெரியாது அப்படின்னு அவன் ஜாலியா சொன்னான்.
அந்த பார்ட்டி முழுக்க லூசுத்தனமாவும் புரியாத மாதிரியுமே பேசிட்டு இருந்தாங்க. ஆலிஸ் அங்கிருந்து கிளம்பிட்டா. கடைசியா ஆலிஸ் இன்னொரு தோட்டத்துக்கு போனா. அங்க சீட்டுக்கட்டு வீரர்கள் மாதிரி இருந்தவங்க வெள்ளை ரோஜாவுக்கு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு ஆலிஸ் கேட்டா. தப்பா வெள்ளை ரோஜாவை நட்டுட்டோம், ராணிக்கு தெரிஞ்சா தலையை வெட்டிடுவாங்க அப்படின்னு அவங்க பயந்துட்டே சொன்னாங்க. அப்போ அந்த பக்கமா இதயங்களின் ராணி, குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு பயங்கர கோபம் வரும். யாரு மேல கோபம் வந்தாலும் இவங்க தலையை வெட்டுங்க அப்படின்னு கத்துவாங்க. ராணி ஆலிஸை குரோக்கெட் விளையாட கூப்பிட்டாங்க. ஆனா அந்த விளையாட்டு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. பிளமிங்கோ பறவைகள் தான் மட்டை, முள்ளம்பன்றிகள் தான் பந்து. எல்லாம் குழப்பமா இருந்துச்சு. எல்லாரையும் பார்த்து ராணி கத்துனதை பார்த்த ஆலிஸ்க்கு இப்போ பயம் போய் தைரியம் வந்துடுச்சு. இது எல்லாமே முட்டாள்தனம் அப்படின்னு ஆலிஸ் சத்தமா கத்துனா. அவ்வளவுதான். திடீர்னு சுத்தி இருந்த எல்லாமே சுழல ஆரம்பிச்சது. ராணி, சீட்டுக்கட்டுகள், பறவைகள்னு எல்லாம் காத்துல பறந்து அவளை சுத்தி வந்துச்சு. திடீர்னு ஆலிஸ் கண்ணை திறந்து பார்த்தா. அவ ஆத்தங்கரையில அவங்க அக்கா பக்கத்துல படுத்துட்டு இருந்தா. அப்பாடா, இது எல்லாமே ஒரு கனவா அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. நடந்த எல்லாத்தையும் அவங்க அக்கா கிட்ட சொன்னா. அக்கா சிரிச்சுக்கிட்டே அதை கேட்டுக்கிட்டாங்க. அது கனவா இருந்தாலும் அந்த மேஜிக் உலகத்தை ஆலிஸால மறக்கவே முடியல. கற்பனை திறன் இருந்தா நாம உலகத்துல எங்க வேணா போகலாம்னு ஆலிஸ் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டா.